ஹாய். இன்னைக்கு சண்டேனால ஏதாச்சும் ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹைபிஸ்கஸ் செடி இருக்கா, ஸோ நான் அங்க போயிருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்டும் சஜெஸ்ட் பண்ணியிருந்தான். இந்த மாரி போடு பேக் நல்லாருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க போனா நான் எல்லோ செம்பருத்தியும் நான் பறிச்சுட்டேன். எங்க வீட்ல வந்து ரெட் கலர விட எல்லோ தான் டாமினேட்டிங். பறிச்சுட்டு வந்தா எங்க அம்மா மண்டையிலேயே அடிக்கிறாங்க. இது சும்மா ஷோக்கு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி. இத மட்டும் அரைச்சு போடுன்ட்டு. ஆனா எங்க வீட்ல மிக்ஸி சரியில்லாதனால பேஸ்ட்டா வராம ஒரு மாரி திக்கா ஆலோவேரா ஜெல் மாரி ஆயிடுச்சு. எனக்கு போடக்கூடாதுன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. ஆனா நான் கேட்கல. கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பட்டா தான் திருந்துவேன்ற டைப்ல. பேக்க போட்டோனே எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஜில்லுன்னு இறங்குது. கேர்லி ஹேர வச்சுட்டு இந்த பேக்கெல்லாம் நான் போடலாமான்னு இல்ல என்னைக்கே நான் கேட்க வேண்டியது. பட் நான் அதெல்லாம் கேட்கல. பேக் போட்டேன். இப்படியே போட்டேன். சரி ஓகே. ஷேவ் பண்ணலான்னு பார்த்தேன். ஐ மீன் முஸ்டாச்ச ஷேவ் பண்ணலான்னு பார்த்தேன். கீழ போட்ட ரேசர 2ஆ பொளந்துக்குச்சு. ஓகே பேக் டூ ஓஜின்னு சொல்லி ஷேவ் பண்ணேன். மண்டைய வெட்டிக்கிட்டேன். என்னடா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நமக்கு ஏத்த மாரின்னு சொல்லி பாத்ரூம்ல போய் குளிச்சேன் கைஸ். லிட்டரலா 1 ஹவர் ஆச்சு அந்த பேக் வாஷ் பண்ண. இன்னுமே வாஷ் ஆகல. அப்படியே என் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். திட்டு திட்டா இருக்கு. இதுக்கு மேல பாத்ரூம்ல நின்னு வாஷ் பண்ணனா, கண்டிப்பா மயக்க போட்டு விழுந்துருவேன்னு சொல்லி வெளிய வந்துட்டேன். மிக்ஸி சரியில்லாம போய் என் ஹேர் பேக் இவ்ளோ சொதப்பும்னு நான் நெனச்சே பார்க்கல. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன்.